அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க எவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாழைக்காய் பொடி மாஸ் தாங்க. இதை வாழைக்காய் புட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இடையில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வாழைக்காய் புட்டு பண்ணலாம். இது வாழைக்காய் பொடி மாசுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், வாழைக்காய் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். புட்டு இந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணுறதுக்கு நல்லா மொத்தமாக இருக்கிற வாழைக்காய் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துருக்கேன் 2 வாழைக்காய். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், வாழைக்காய் பெருசாக இருக்குது, அதனால நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாழைக்காய் வேக வச்சிடலாங்க. வாழைக்காய் முங்காத அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போயே சேர்த்துடலாங்க. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து வேக வச்சிடலாங்க. 10 to 15 நிமிஷம் வெந்தால் போதும். வேக வச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வாழைக்காய் வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், வாழைக்காய் கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கருப்பாயிடும். அதே போல் கத்தி வச்சுருந்தீங்கன்னா கத்தி எடுத்து இப்படி குத்தி பாருங்கள். ஃபுல்லாக இறங்கிடுச்சுன்னா வாழைக்காய் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஸோ இது உங்களுக்கு ஒரு டிப்ஸு தான். ஸோ அதனால் வாழைக்காய் வெந்துடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாழைக்காய் வெந்துடுச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காய் ஆற வச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். வாழைக்காய் ஆறிடுச்சுங்க. ஆறினோடனே பாருங்க, இப்போ தோலை எடுத்துட்டோன்னே ஈஸியாக வந்துடும். தோலெல்லாம் எடுத்துருங்க. வாழைக்காய் தோலெல்லாம் எடுத்து இது மாதிரி வச்சிடலாம். பாருங்கள், வாழைக்காய் தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ சீவிடலாம். பாருங்கள், கேரட் சீவோம் இல்லையா, இதில் இருக்குது. இப்போ நான் இதில் தான் சீவ போகிறேன். சீவினா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் கொலைய வேக வைக்கக்கூடாதுங்க. அதனால தான் நான் சொன்னேன், கரெக்டாக அந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் சீவிடுறேன். பாருங்கள், நல்லா திருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. இப்போ திருவுறது இந்த மாதிரி இதில் திருவிக்கோங்க. ரொம்ப பொடியாக இருக்கிறதுல திருவினிங்கன்னா குழஞ்சி போயிடும் வாழைக்காய். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி திருவிருக்கேன். இது ஒரு டிப்பு தாங்க, எடுத்துக்கோங்க. இப்போ தவா ஹீட் ஆகிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் ஒரு டிப் என்னென்னா, இது மாதிரி பொடி மாஸ் செய்ய போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அவியல் இந்த மாதிரி பொடி மாஸ் இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தப்பருப்பு பொரிஞ்சோடனே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பறிஞ்சோடனே கடலைப்பருப்பு இருக்குங்க இல்லையா, இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாங்க. கடலைப்பருப்பு சீக்கிரம் பொரிஞ்சிருங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு பொரிஞ்சோடனே 4 பெரிய பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க. அரைச்சி போடலை, தட்டி தான் போட்டிருக்கேன். தட்டியே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோடனே பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய். பாருங்கள், 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இதில் உங்களுக்கு ஒரு டிப் என்னென்னா, இப்போ சின்ன வெங்காயமே நறுக்கி போடுங்க. பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு காரம் ஒன்லி பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா நீங்கள் சின்ன வெங்காயமே நறுக்கி போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் சேர்த்துடலாம். துருவி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதை சேர்த்துடலாங்க. வாழைக்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள்லாம் சேர்க்கலாங்க. நம்ம வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சுட்டோம். ஏன்னா உங்களுக்கு பொடி மாஸ் வெள்ளை கலரில் இருக்க போதும் உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் முன்னாடியே மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சாச்சு. நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சது தான். 2 நிமிஷம் சிம்மிலே வச்சுடுங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ தேங்காய் போட்டு இப்போ சிம்மிலே ஒரு 2 நிமிஷம் வச்சுடுங்க. 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும், நல்லா வெந்துடும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சது தான் வாழைக்காய். இருப்பாங்க. நல்லா 2 நிமிஷம் வச்சுருந்தாச்சு. நல்லா பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து இறக்கிடலாம். வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஈஸியாக செய்யக்கூடியது தான். இதை வத்த குழம்பு, பூண்டு குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.